Hi friends, welcome to Amma Saraswati Kitchen. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா KFC chicken. So வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். KFC chicken பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா தயிர் எடுத்துக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கங்க. அது சிக்கனுக்கு தேவையான அளவு தயிர் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு. அதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் தேவையான அளவு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கூட நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கங்க. இதில் வந்து எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு வச்சுருக்கு, அது மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி அந்த வாங்கி வச்சுருக்க சிக்கன் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சிக்கன் வந்து நீங்கள் பெருசாக வாங்கிங்க, ஏன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணால் அந்த KFC சிக்கன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பெருசாக வாங்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி கத்தியில் வந்து இந்த கொஞ்சம் அப்படியே கீறி விட்டுக்குங்க. ஸோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சிக்கன் பொரிக்கிறதுக்காக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பெப்பர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க, அதுக்கு வந்து காரத்துக்காக. இதில் வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கு, இருந்தாலும் வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை வந்து இந்த மாவில் வந்து பரட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வந்து இந்த சிக்கனில் எல்லா சைடும் அந்த மாவு போகிற மாதிரி பண்ணிக்கங்க. ஸோ வந்து தண்ணி, ஸோ தண்ணியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மாவில் வந்துட்டு இந்த மாதிரி பரட்டிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து கடாயில் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு KFC சிக்கன் ரெடி ஆகிடும்.
கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் போடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே வரும்.